தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ரவுண்ட் 1க்குரிய ரிசல்ட் ஆல்ரெடி நமக்கு அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஸோ இப்போ ரவுண்ட் 2க்குரிய ப்ராசஸ் நடக்க போகுது. இந்த ரவுண்ட் 2வில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ரவுண்ட் 1க்கு நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. ரவுண்ட் 1 க்ளோசிங் மார்க் கிட்டத்தட்ட நியர்பையாக இருந்தது. ஸோ அதனால் ரவுண்ட் 2க்கும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்காகவும் கூடவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த வீடியோ உங்களுக்காக ரவுண்ட் 2 கட் ஆஃப், அதாவது ரவுண்ட் 2 உடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். சரி, இதில் பாருங்கள், ரவுண்ட் 2க்கு பொதுவாகவே ரவுண்ட் 1க்கும் ரவுண்ட் 2க்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 கொஞ்சம் குறைவாக வரும். ரவுண்ட் 2 எப்பயுமே அது ஃபஸ்ட்டு ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால எப்பயுமே கட் ஆஃப் கொஞ்சம் உயர்ந்து இருக்கும். அதற்கு அடுத்த ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சு வரும். தேர்ட் ரவுண்டில் அதை விட குறைந்து வரும். ஆனால் இந்த வருடத்திற்கு ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹியூஜான இன்க்ரீஸ் அப்படின்றது இருந்தது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கம்பேர் டு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 80 மார்க்கு, 90 மார்க்கு, 100 மார்க் லெவலில் அதிகமாகவே இருந்தது. பட் அது கம்பாரிசன் வீடியோ தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். பட் இப்போ வரைக்கும் நான் அதை கொஞ்சம் எடுத்து வச்சு பார்த்து அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான். ரெடியாக இருக்குது, எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது, பெண்டிங் இருக்குது. அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 1 மார்க்லேருந்து 2 மார்க் அளவு குறைஞ்சி வரும். எதை கம்பேர் பண்ணும்போதுனா ஃபஸ்ட்டு ரவுண்டை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு. ஸோ அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் வீடியோவை பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய மாணவர்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால அது சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எங்களை மாதிரி வீடியோக்கள் போடுற எல்லாருக்குமே அது ஒரு உத்வேகமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2024, அதாவது இந்த வருடத்தில் ரவுண்ட் 1க்குரிய கட் ஆஃப் ஓசி கேட்டகரிக்கு எதில் முடிஞ்சுது அப்படின்னா 651 முடிஞ்சுது. இந்த 651ன்னு சொல்கிறது ரவுண்ட் 2க்கு வரும்போது பெரிய அளவு வித்தியாசம் இருக்காது. 1 மார்க்லேருந்து 2 மார்க் அளவு தான் குறையலாம். இது 649 டு 50, 2 மார்க் தான் நான் சொல்கிறது. 49 டு 50, 649 டு 650 அந்த ரேஞ்சுக்கு வருவதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஜஸ்ட் ஃபார் ப்ரெடிக்ஷன் தானே தவிர, ஏன்னா பழைய ரேங்கை வச்சு சொல்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் அவ்வளோதானே தவிர இது எக்ஸாக்டாக இருக்காது. இதிலிருந்து உங்களுக்கு மேபி சம்டைம் 5 மார்க்கும் குறையலாம். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி, ஆனால் ஃபஸ்ட்டு ரவுண்டை விட அதிகமாக போகாது, அது கம்மியாக இருக்கும். இது வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்குள்ளே கூட வரலாம், 3 மார்க் வரலாம், 2 மார்க் வரலாம். ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறீங்களான்னு சொல்லி ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மார்க் வச்சுக்கோங்க. அது சேஃபஸ்ட் மார்க்காக கண்டிப்பாக இருக்கும். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 620 ரவுண்ட் 1ல் முடிஞ்சுது. ரவுண்ட் 2வில் பார்த்தீங்கன்னா 618லேருந்து 619 அந்த ரேஞ்சுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 612 முடிஞ்சுது. ஏற்கனவே ஃபஸ்ட் ரவுண்டில் 612 முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 611 டு 612 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 603 முடிஞ்சுது. இது வரைக்கும் அந்த 600 பெரும்பாலும் அதிகமாக கிராஸ் பண்ணது கிடையாது, அது கம்மியாக தான் இருந்தது ரவுண்ட் 1லேயே. சரி, இப்போ 603 அளவுக்கு வந்துருச்சு ரவுண்ட் 1ல். இதில் பார்த்தீங்கன்னா 600லேருந்து 602 அந்த ரேஞ்சுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அது 603 கூட இருக்கலாம் செகண்ட் ரவுண்ட்லேயே கூட. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 536 ஃபார் ரவுண்ட் 1ல் க்ளோஸ் ஆச்சு. இது 531 அல்லது 533 அல்லது 4 அந்த 531 டு 534க்குள்ளே வரும். எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 463 ரவுண்ட் 1ல் க்ளோஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 462, திரும்ப 463 கூட வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 488ல் ரவுண்ட் 1ல் முடிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னா 480, அதாவது 86லேருந்து 88, 486லேருந்து 488 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ரவுண்ட் 2வில். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். நான் திரும்ப சொல்கிறேன், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது ஒரு எதிர்பார்க்கப்படும் ஒரு மதிப்பெண்ணை தவிர எக்ஸாக்ட் கிடையாது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இது நீங்கள் இந்த மார்க்குள்ளே இருக்கிறீங்களா பாருங்கள், சேஃபஸ்ட் மார்க் அது கண்டிப்பாக இருக்கும். அதற்காக தான் உங்களுக்கு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.